சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எதுக்காகவும் அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாக காத்துரு. எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் வரும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? இதோ உனக்கான நேரம் உனக்காகவே, நீ வெற்றி பெறுவதற்காகவே வந்துடுச்சு. யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் பெற்று உயர்வான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. இப்போதாவது வாழ்க்கையை பற்றிய ரகசியத்தை புரிஞ்சுக்கோ. எந்த விஷயத்திலும் எந்த காரியத்திலும் அவசரப்படுவதால் நிம்மதிதான் தொலையுமே தவிர எதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் பொறுமையாக காத்திருந்தீனா எது எப்போது கிடைக்குமோ அதை நிச்சயமாக உனக்கு கிடைக்க வைப்பேன். தேவையில்லாத பிடிவாதமும் வீண் வரட்டு கௌரவமும் இருக்கும் வரை எந்த மனிதராலும் யாருக்கும் உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கௌரவம் கம்பீரம் நினச்சிக்கிட்டு அடுத்தவர் எது சொன்னாலும் பொறுக்க மாட்டாமல் சண்டைக்கு வரக்கூடிய ஆளாக நீயே மாறி போகக்கூடும். அதனால்தான் எப்போதும் பொறுமையாயிரு, பணிவோடு இரு நான் சொல்லிக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு பெரிய மாற்றத்திற்கு முன்பாகவும் அழகான உன் பொறுமை அவசியமாகத்தான் தேவைப்படுகிறது என் செல்லமே. எப்போ என்ன நடந்தாலும் சரியாக தான் இருக்கும், எல்லாத்தையும் சாயப்பா தான் நடத்துகிறாரு நீ நம்பி பொறுமையாக காத்திருந்தா உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் நான் கிடைக்க செய்கிறேன். முட்டாள்களோடு தேவையில்லாமல் வாதித்து உன் வாழ்க்கையை வீணடித்து கொள்ளாமல் அறிவாளிகளோடு கலந்து பழகி அவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதன்படியே உன் வாழ்க்கையை வாழ முயற்சி செய். நீ பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் உனக்குன்னு உறுதியான ஒரு தீர்மானமும் லட்சியமும் வலுவான நோக்கமும் இருந்தால் நீ நிச்சயமாக ஜெயித்தே தீருவாய். உன்னுடைய ஆர்வமும் உன்னுடைய முழு முயற்சியும் விடாமுயற்சியும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைக்கும் என் செல்லமே. உன்னை பெற்றவங்க அவங்க கஷ்டப்பட்டதை உன்கிட்ட சொல்லும்போது இது என்ன கதையாக இருக்குன்னு நீ ரொம்ப சுலபமாக சாதாரணமாக எடுத்துக்கிட்ட. ஆனால் இப்போ அதே வாழ்க்கையை நீ வாழும்போது அவங்க இடத்துல இருந்திருந்தால் உனக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு உனக்கு புரிய வருகிறது தானே. அவர்கள் சொன்னது கதை கிடையாது, வாழ்க்கைன்னு இப்போவாவது நீ புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு சந்தோஷம்தான். ஒவ்வொரு ஆணும் பெண் பிள்ளைகளும் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது பெற்றவங்க என்னதான் சொன்னாலும், வாழ்க்கையை பற்றி எடுத்து சொன்னாலும் அல்லது கஷ்டத்தை பற்றி எடுத்து சொன்னாலும் அவங்க மனசில் அது அப்படியே ஏறுறது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அதே வயசு வந்து அந்த நிலைமை வரும்போது அவர்கள் பட்டுத்தான் புரிந்து கொள்கிறார்கள் பெற்றவர்கள் அவ்வளவு சாதாரணமாய் தங்களை வளர்க்கவில்லை என்று. என் அன்பு பிள்ளையே, உனக்கான திறமையை இந்த சாயப்பா நான் கொடுத்துருக்கேன். அடக்கத்தோடு இருந்து பேரையும் புகழையும் பெற்றுக்கொள்ள தயாராகு. தேவையில்லாத அகம்பாவத்தை உனக்குள் சேர்த்து கொள்ளாமல் நீதான் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன்னை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாத மனிதர்களும் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் உணர முடியாத மனிதர்களும் உன்கிட்ட வந்து பேசினா என்ன, பேசாட்டி தான் என்ன. அவங்க பேசினாலும் பேசாட்டியும் உன்னை பற்றி புரிஞ்சுக்க போகிறதில்ல, உன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கவும் போகிறதில்ல. நானதுக்கப்புறம் நீ அவர்களை பற்றி யோசிக்கவே வேண்டாமேன்னு செல்லமே. எதை எந்த மனிதர்கள் செய்ய வந்தார்களோ அதை செய்துவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போவாங்க. அதை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. நீ வேணா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார். பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் என தேவையில்லாமல் கெட்ட பெயரை உறவுகளுக்குள் சம்பாதித்து கொள்ளாதே என் செல்லமே. ஏன்னா இங்கே யாருமே சின்ன பிள்ளையும் கிடையாது, யாருமே விவரம் தெரியாதவங்களும் கிடையாது. எல்லாருமே எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சும் புரிஞ்சும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அவங்க செய்கிறதுலாம் அவங்களுக்கு நியாயமாக படுது, அதனால தான் சரி சரின்னு மனசில் தோணுதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதை செய்ய வேண்டும் என அவர்கள் நினைத்தார்களோ அதை செய்தே ஆக வேண்டும் என்பது அவர்களின் விதியாக இருக்கும்போது அவர்கள் வாழ்க்கையை விதிவசம் விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நீ வாழ ஆரம்பி. உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாகவே இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எல்லா மனிதர்களுமே பிறக்கும்போது ஒரு சில பிறவி குணத்தோடு தான் பிறப்பாங்க. அதை யாராலும் மாற்ற முடியாது என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ எதிரியிடம் தோற்பதை விட நிழல் போல அருகில் இருக்கும் துரோகிகளிடம்தான் தோற்று போவாய். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எல்லாரிடமும் கொஞ்சம் கவனமாய் நடந்து கொள். யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கொடுக்காத பேரதிர்ஷ்டத்தை இந்த சாயப்பா நானே உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க வந்துட்டேன். ஓம் சாய்ராம்.